சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் அன்பர்களே, உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு யூடியூபிலே நான் செய்தியை பதிவிடும் பொழுது நீங்கள் அதே நேரம் வந்து பார்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு நம்முடைய தொலைக்காட்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, செம்மையானவர்களுக்கு எதற்காக வாழ்க்கையில இருள் குறுக்கிடுகிறது? அடடா, அவ்வாறு குறுக்கிடுகிற இருள் ஒன்று இருந்தால் அந்த இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்றும் வேதம் சொல்லுகிறது. செம்மையானவர்கள் என்று யாரை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது? சங்கீதம் 112:1-2. இதோ அந்த வசனங்கள் சொல்லுகின்றன. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யாரை குறித்து செம்மையானவர்களுடைய வம்சம் அல்லது யாரை செம்மையானவர்கள் என்று வேதம் சித்தரிக்கிறது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருந்து அதன்படியே வாழ்க்கையை அமைக்கிற ஒரு மனுஷன். வேதவசனம் சொல்லுகிறது, இதோ இறங்கி கடன் கொடுப்பான், தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிப்பான் என்று 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இப்படிப்பட்ட செம்மையானவர்களுடைய வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி இருக்கிற பொழுது இந்த செம்மையானவர்களுக்கு இருள் என்ற ஒன்று வாழ்க்கையில் குறுக்கிட்டார். அதிலே வெளிச்சத்தை தேவன் உதிக்க செய்கிறார். தொர்க்காள், தபித்தாள், செம்மையான ஒரு ஸ்திரீ மரணம் வாழ்க்கையில் வந்தபோது பேதுரு உயிரோடு எழுப்பினார் கர்த்தருடைய நாமத்தினாலே. இதோ லாசரு, இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒரு நபர், இயேசுவினால் சிநேகிக்கப்பட்ட ஒரு நபர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு இருள் குறுக்கிட்டது, மரணம். ஆனால் இயேசு லாசருவே வெளியே வா என்று வெளிச்சம் உதிக்க செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட மருத்துவரை நான் ஒரு விசை சந்தித்த பொழுது அந்த மருத்துவர் சொன்னார், என்னுடைய ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி, அதில் ஏராளமான பேஷண்ட்ஸ் வந்து செல்வார்கள். அதிலும் சிலர் செம்மையானவர்கள் இருப்பார்கள், வாழ்க்கையில் உத்தமமாய் வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலும் ஏன் இந்த நோய் வந்தது என்று நான் யோசித்து கொண்டே இருப்பேன். ஆனால் ஒன்று என்னவென்றால், அந்த நோய் நீங்கி ஒரு சிகிச்சையின் மூலமாய் அழகாய் அது சுகமாகி அழகாய் திரும்பவும் தங்கள் பணிகளுக்கு அவர்கள் திரும்புவார்கள். பாருங்கள், செம்மையானவர்களுக்கு மட்டும் வாழ்க்கை பின்பு அருமையாக அமைஞ்சிருது பாருங்க பிரதர் என்று அந்த மருத்துவர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக சங்கீதக்காரன் வாழ்க்கையிலும் இருள் குறுக்கிட்ட நேரங்கள் இருந்தது. ஒரு விசை சவுல் அவரை பிடிக்கும்படி மலையில் இந்த பக்கம் வந்து கொண்டிருந்தார். தாவீது அவருக்கு விலகி ஓடுகிறேன் என்று இப்படி இந்த பக்கம் சுற்றி வந்து கொண்டிருந்தார். 2 பேரும் மீட் பண்ண வேண்டிய ஒரு இடம் கிட்டத்தில் வந்துருச்சு, பிடிக்கக்கூடிய தூரம். அந்த நேரத்திலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊருக்குள்ளிருந்து ஒருவன் ஓடி வந்தான். சவுலையா, வேறு ஜனங்கள் நமக்கு எதிராக போர் தொடுத்து வருகிறார்கள், ஓடி அங்கன. உடனே தாவீதை விட்டு விட்டு சவுல் ஓடி போனான். செம்மையானவர்களுக்கு இருள் குறுக்கிடுகிறது என்று சொல்லுகிற போது தேவன் விடமாட்டார். அந்த இருளில் வெளிச்சம் உதிக்கும். பார்த்துக்கிடுங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நோய் அல்லது யுத்தங்கள், மனுஷரால் வரும் யுத்தம்,
சவுலாலே தாவீதுக்கு அதிக நாட்கள் யுத்தம் இருந்து கொண்டே இருந்தது. அதாவது அவரை பிடிக்க வகை தேடி இவர் ஓடிக்கொண்டிருந்தார். பின்பு சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் யுத்தங்கள் இருந்தது. பின்பு தாவீது வர வர பலத்தார், சேனைகளின் கர்த்தர் அவரோடே இருந்தார். கிறிஸ்தவர்களே உங்களுக்கு விரோதமா போராடலாம். சவுல் தேவனை அறிந்தவர் தானே, ஆனால் தாவீதுக்கு விரோதமா வரலையா? வரலாம். ஆனா கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கிடுங்க, சேனைகளின் கர்த்தர் உங்களோடே இருப்பார். வர வர விருத்தியாவீர்கள், உங்கள் கை பலக்கும், கர்த்தரின் நாமம் உயர்ந்திருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கும் அந்த நாள் இந்த நாளா இருக்கிறது. ஒரு ஜெபம் செய்யட்டுமா? என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே தேவரீர், இதோ இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு இருள் குறுக்கிட்டு, ஏதோ ஒரு வேதனையின் மத்தியில் மருத்துவமனை நாடியோ அல்லாவிட்டால் ஏதோ ஒரு சில மனிதர்களுடைய போராட்டங்களினால் பயந்து கொண்டோ கலங்கி கொண்டோ அவர்கள் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தாவே, மனம் இறங்கும், உம்முடைய பிள்ளைகளை கை தூக்கி விடுவீரா. இமை பொழுது அந்த இருளிலே வெளிச்சத்தை உதிக்கப்படும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. அப்படி இவர்களை கை தூக்கி விட போகிறதற்காக நன்றி. கண்ணீரை துடைக்க போவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ தங்கள் வேலையில் பிரச்சனை உள்ளவர்களை நான் கை தூக்கி விடுகிறேன். இன்னும் ஒரு சிலர் என் வாழ்க்கையில் குறுக்கிட்ட இருள் நீங்காது என்றே மனதில் தீர்மானித்து நிற்கிறார். அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்ட இருளை நீக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ என்னுடைய வல்லமை உள்ள கரம் இறங்கி வருகிறது. சிலர் தங்களுடைய மகளுக்காக பிள்ளைகளுக்காக காதறி கொண்டிருக்கிறார். அவருடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தை வந்து எட்டுகிறது. பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். நான் உங்கள் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். நான் உன் பிள்ளைகளை காப்பாற்றுவேன். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை வளர்த்திடுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது. பொல்லாத நோயின் மத்தியில் உழன்று கொண்டிருக்கிறவர்களுக்கு இருள் குறுக்கிட்டதே ஆண்டவரே என்று கலங்குறவர்களை தூக்கியிடும். யார் யார் காரியங்கள் வாய்க்காமல் வழி இன்னதென்று தெரியாமல் இருளிலே நிற்கிறார்கள், வெளிச்சத்தை உதிக்க செய்யும் வழி இதுவே என்ற குரல் உங்கள் பின்னாலே கேட்கும் என்று சொன்னீரே கர்த்தாவே, அப்படியே நீர் இவர்களுக்கு வழி காட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரின் கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you. God bless you.